வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈவினிங் ஸ்நாக்குக்கு ஒரு எக்கு வச்சுட்டு பணியாரம் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்சிங் பவுலில் உடச்சி ஊற்றிக்கோங்க. நல்ல பொடுசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். அரை தக்காளி மட்டும் நல்ல பொடுசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலை நல்ல பொடுசாக கட் பண்ணது, கருவேப்பிலையும் பொடுசாக கட் பண்ணிக்கோங்க, அதுவும் உள்ளே சேர்த்தாச்சு. அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, அதுவும் நல்லா பொடுசாக கட் பண்ண பச்சை மிளகா உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகுத்தூள் நீங்கள் ஒன்று பாதியமாக இடிச்சிட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லை மிளகுத்தூளாகவும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி ஒரு சிட்டிக்கு அளவு. இப்போ இதை நல்லா நுர வர அளவு நல்லா நம்ம கலக்கிக்க போகிறோம். அவ்வளோதான், நல்லா கலக்கியாச்சு. நல்லா இந்த மாதிரி நுர வர அளவு இந்த போல் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கலக்கி எடுத்ததுக்கப்புறமா இந்த போல் ஒரு சின்ன கரண்டி வச்சு பணியாரக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ முட்டை பணியாரம் செய்ய போகிறோம். இது வந்துட்டு 3/4 அளவு மட்டும் குழியில் ஊற்றுங்க, நிறைய ஊற்ற வேண்டாம். முட்டை கொஞ்சம் பொங்கும் இல்லைங்களா, நிறைய ஊற்றுனீங்க அப்படின்னா வெளில வந்துடும். அதனால் கொஞ்சம் குழிக்கு உள்ளடங்கவே ஊற்றுங்க, அப்போ தான் நல்லா புசு புசுன்னு சூப்பராக உப்பி வரும். இதே போல் எல்லாம் ஊற்றுனது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடலாம். இந்த போல் ஒரு கம்பி வச்சுட்டு கொஞ்சம் ஸ்பூன் வச்சு திருப்பினாலும் நல்லாயிருக்கும், இல்லைன்னா கம்பியில் திருப்ப முடியும்னா அப்படியே கூட திருப்பிக்கலாம். நீங்கள் உள்ளே இருக்கிறது வேகாமல் இருக்குது இல்லைங்களா, கொஞ்சம் பரட்டி விட்டிங்கன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் கீழே வந்துட்டு நல்லா வெந்துடும், முன்னாடி பின்னாடி நல்லா வெந்து வந்துடும். இதே போல் நல்லா பரட்டி விட்டுருங்க. அடுப்பு வந்துட்டு கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க, அதிகப்படுத்திடாதீங்க. முட்டை வந்துட்டு உடனே கலர் மாறிடும், அதனால் வெந்துருச்சுன்னு நினச்சி எடுக்க வேண்டாம். அடுப்பை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு நல்லா முன்னாடி பின்னாடின்னு பரட்டி விட்டிங்க அப்படின்னா தான் உள்ளே இருக்கிறது நல்லா வேகும். நம்ம இதை மேலால் அழுத்த முடியாது. அழுத்துனீங்க அப்படின்னா இந்த புசு புசுன்னு இருக்கிறதெல்லாம் திருப்பி அழுத்த மேலே உப்பி தான் வரும். அதனால் நம்ம முன்னாடி பின்னாடி நல்லா ஸ்லோவாக பரட்டி எடுத்து விட்டிங்க அப்படின்னா தான் நல்லா உள்ளே வெந்து வரும். இல்லைன்னா கொஞ்சம் உள்ளே வந்துட்டு வேகாதபடி சதப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இப்போ வெந்துருச்சு. இதை மாற்றிடலாம். நம்ம வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு ப்ளைன் முட்டை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்துட்டு இப்போ மாவு கலக்க போகிறோம். இட்லி மாவு, தோசை மாவு வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா, இந்த மீதி உள்ள முட்டையில் அந்த மாவை அதில் கலந்துக்க போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் நிறைய இருந்தது அப்படின்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் மல்லி இலை, கருவேப்பிலை பொடுசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள். நம்ம வந்துட்டு இட்லி மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், நம்ம முட்டையிலையும் ஆல்ரெடி உப்பு கலந்துருக்கோம். ஸோ அதனால் உப்பு தேவையில்லை. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்துட்டு நம்ம மாவில் முட்டை கலந்துட்டு திருப்பி அதே போல் பணியாரக்கல்லில் ஊற்றி எடுக்க போகிறோம். அவ்வளோதான், திருப்பி கல் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம மாவும் முட்டையும் கலக்கி வச்ச பணியார மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழியில் ஊற்றிட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட முட்டை பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிரும். ப்ளைன் முட்டையும் பண்ணியாச்சு. இப்போ அரிசி மாவில் கலந்த முட்டை பணியாரமும் பண்ணியாச்சு. நம்ம அரிசி மாவு வீட்டில் இருக்க ஒரு 2 முட்டை இருக்குது அப்படின்னா டக்குன்னு நம்ம ஆனியன் கட் பண்ணிவிட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். வழக்கமாக செய்கிற இட்லி தோசையை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ளேவர்ஸு டேஸ்ட் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஈஸியான ரெசிபியும் கூட, ரொம்ப டைம் எடுத்துக்காது நமக்கு இது செய்கிறதுக்கு. ஸோ அதனால் இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு கூட சட்னி இல்லை சாம்பார் எதுவுமே தேவைப்படாது. நம்ம ஆல்ரெடி பெப்பர், ஆனியன் இதெல்லாம் இருக்கனால இது ரொம்ப ப்ளைனாகவே நம்ம சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.